எக்ஸாம்பிள் 1.32ல் என்ன கேட்குறாங்கன்னா, இது கிரிக்கெட்டு, இது ஃபுட்பாலு, இது ஹாக்கி. கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்கலாம் 240 பேர், ஃபுட்பால் மட்டும் விளையாடுறவங்க 180, ஹாக்கி விளையாடுறவங்க 164, ரெண்டும் சேர்ந்து விளையாடுறவங்க 22. இது ஃபுட்பாலும் ஹாக்கியும். அப்புறம் கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் விளையாடுறவங்க 26, அப்புறம் கிரிக்கெட்டும் ஹாக்கியும் சேர்ந்து விளையாடுறவங்க 24, 3 சேர்ந்து விளையாடுறவங்க 16 பேர். இப்போது என்ன கேட்குறாங்கன்னா, ஃபஸ்ட்டு கேள்வி, இதில் காலேஜில் மொத்தம் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் இன் காலேஜ். சரிங்களா, காலேஜில் மொத்த ஸ்டூடெண்ட்ஸ் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அதான் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த 180 பேரில் இவங்க 3 பேரும் கலந்துக்கிறாங்க. இந்த 240 பேரில் இவங்க 3 பேர் கலந்துக்கிறாங்க. 164 பேரில் 3 பேர் கலந்துக்கிறாங்க. இப்போ நான் இவங்களை கழிச்சிட்டேன்னா எனக்கு ஹாக்கி மட்டும் விளையாடுறது கிடைக்கும் இல்லையா? இப்போ பாருங்கள், -24, -16, -22 இதெல்லாம் மைனஸ் பண்ணால் எவ்வளோ வரும்? 102. இதே தான் இங்கேயும் -26, -16, -22 இதெல்லாம் கழிச்சா எவ்வளோ கிடைக்கும்? 116 கிடைக்கும். இங்கேயும் அதே தான், -26, -16, -24 இதெல்லாம் கழிச்சா 174 கிடைக்கும். இப்போ பாருங்கள், கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க தனியாக வந்துட்டாங்க, ஃபுட்பால் விளையாடுறவங்க தனியாக வந்துட்டாங்க, ஹாக்கி விளையாடுறவங்க தனியாக வந்துட்டாங்க. இவங்கெல்லாம் தனித்தனியாக இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் மொத்தமாக கூட்டினா எனக்கு காலேஜோட ஸ்ட்ரென்த்து கிடச்சிரும். அப்போ 174 ப்ளஸ் இப்படி போயிடலாம், இது 3 எழுதிக்கலாம், 26 ப்ளஸ் 16 ப்ளஸ் 24 ப்ளஸ் 22 ப்ளஸ் 116 ப்ளஸ் 102. 3 வந்துச்சா? 1 2 3 4 5 6 7. 1 2 3 4 5 6 7 எல்லாத்தையும் ஆட் பண்ண எவ்வளோ வரும்? 480 வரும். ஓகேங்களா? செகண்ட் சம்ன்றாங்க, ஒவ்வொரு ப்ளே மட்டும் விளையாடுறவங்க, ஒன்லி ஒன் கேம், ஒரே கேம் மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர் கேட்குறாங்க. ஒரே கேம் கிரிக்கெட் மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர்? 174. ஃபுட்பால் மட்டும் விளையாடுறவங்க எத்தனை பேர்? 116. அப்புறம் ஹாக்கி மட்டும் விளையாடுறவங்க 102 பேர். 3 பேரையும் கூட்டினா 392. அவ்வளோதான் சம்ம.